Taste the Daily. தேர்தல் வாக்குறுதியை விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வரும் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் வடசென்னை மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் 24 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதுள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சாலை மறியல் நடைபெறும் என தெரிவித்தார். அரசாங்கம் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அரசூழியர் சங்கத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம், புதிய ஓய்வு திட்டம், அஷ்யூர்டு பென்ஷன் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவை ஒட்டுமொத்தமாக அரசூழியருக்கு எதிரான திட்டம் என்பதை நாங்கள் முழுமையாக அறிவோம். ஆகவே மாற்றுத் திட்டங்களுக்கு நீங்கள் அடிகோலாமல் உடனடியாக அரசூழியர் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வேங்கைவயல் கிராமத்திற்குள் செல்ல முயன்ற புரட்சி பாரதம் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வேங்கைவயல் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிய புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஜெகன்மூர்த்தியின் வாகனத்துடன் 2 வாகனங்கள் மட்டுமே ஊருக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக்கும் போக்கை விடுத்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்துகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள தகவல்கள் எவ்வாறு அகற்றப்படுகிறது என்ற விவரத்தை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் தேர்தல் கண்காணிப்பு குழுவும் சில அரசியல் பிரமுகர்களும் உச்சநீதிமன்றத்தில் வாக்குப்பதிவு இயந்திர மெமரி கார்டு மற்றும் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகியவற்றில் வாக்கு எண்ணிக்கைக்கு பின் அதில் உள்ள தரவுகள் எவ்வாறு அகற்றப்படுகிறது என்பது குறித்தும் அது தொடர்பாக புதிய கொள்கையை உருவாக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தனர். மேலும் தரவுகள் அகற்றப்படுவதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்யவும் கோரியிருந்தனர். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தற்போதைக்கு எந்தவொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் இருந்தும் எந்தவொரு தரவுகளையும் அகற்ற வேண்டாம் என்றும் தரவுகளை அகற்றுவதில் எத்தகைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை வரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.